சில்லென ஒரு காதல். பிரியா, நீ கோலம் போடு. இது என்ன பூஜைமா? இது எதுக்காக பண்றது? இது துளசி மடம் பூஜைமா. வெள்ளிக்கிழமையில தலைக்கு குளிச்சுட்டு பெண்கள் துளசி மாடத்துக்கு பூஜை செய்யறது வழக்கம். இதை யார் வேணாலும் பண்ணலாமா. துளசி செடியில மகாலட்சுமியும் விஷ்ணுவும் வாசம் செய்யற இடமா சொல்லுவாங்க. அதனால துளசி மாடத்துக்கு பூஜை செஞ்சா ஐஸ்வர்யம் பெருகுமா, மாங்கல்யம் நிலைக்கும். இதன் மூலமா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். நீயும் கும்பிடுமா. சரிம்மா. என்ன அன்பு இது? இப்படி கேட்டா எப்படி? வாங்கி பிரிச்சு பாருங்க. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் உள்ள இருக்கு. ஐயோ, அடுத்து எந்த பிரச்சனை வரப்போதுன்னு இப்பதான் நினைச்சேன். அதுக்காக இப்படி உடனேவா வரணும்? இவன் எந்த பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. இந்தாங்க. எவ்வளவு நேரம் தாங்க இப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறது? வாங்கி பாருங்க, நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு யார் உங்ககிட்ட சொன்னது அன்பு? நீங்க சமையல் கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அதை கேட்டுதாங்க வாங்கிட்டு வந்தேன். நீங்க கேட்ட ஸ்வீட்லாம் இந்த ஏரியால இல்ல. ஆனாலும் நீங்க சொன்னதை வச்சு பார்த்தப்போ உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அதான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இவன் வேற இம்சையா இருக்கானே. அன்பு, எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு செய்ய பாருங்க. உண்மைய சொன்னா எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. இல்லங்க, அது நான் இருங்க, முழுசா சொல்லிடுறேன். அன்பு நிஷாவா? சூர்யா சார் எனக்கு ஜோடியா வருவார்னு பார்த்தா இவன் எனக்கு ஜோடியா வந்துட்டானே. பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா? கையால் நமக்கு ஜோடியா வருவான்னு பார்த்தா இவ வந்துட்டாலே, என்ன பண்றது? இப்படியே ஓடி போயிடலாமா? சரி, அடுத்து நம்ம ஆபீசர் சீட்டையும் வாங்கிடலாம். சூர்யா சார், உங்க சீட்டை கொடுங்க. என்னங்க கொடுங்க சார். யார் பேர் வந்திருக்குன்னா கயல். கயல் மேடம்,
ஆ உங்கள் சீட்டை காட்டுங்க. நான் கையில் இருக்க அந்த இடத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிரியா, சீக்கிரம் கழுத்துல மாலையை போடுமா, முடி. நான் சூர்யா சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். மாப்பிள்ள சார் வீசுங்க, நம்ம தான் ஜெயிக்கணும். ஐயோ, பிரியா, என் மானத்தை காப்பாத்துடி. இவங்க கிட்ட தோத்தா நமக்கு தான் அவமானம். நம்ம யாருன்னு இவங்களுக்கு காட்டணும். கரெக்டா மாலையை கழுத்துல போடு. என்ன என்ன பண்ண சொல்ற? எப்படி போட்டாலும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு கயல். சூர்யா சார், நீங்க வேற எனக்கு சப்போர்ட் பண்ணி கஷ்டப்படுறீங்க. ஆனா என்னால சரியா மாலையை போட முடியல சார். மிஸ் ஆகுதே சார். அட என்னங்க நீங்க, நம்மலாம் சீனியர். இந்த வாண்டுக கிட்ட தோத்துற முடியுமா? நமக்கு தான் அவமானம். எப்படி மாலையை போட முடியாம போகும்? இருங்க, இப்ப பாருங்க நான் எப்படி போடுறேன்னு. தானே சம்மதிச்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் கயல். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதவங்க யாரோ இருக்காங்க பிரியா. அவங்க தான் இப்படி உன்னை கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. உன்னை இப்படி கேட்டா அதுல இருந்து ஏதாவது தெரிய வருமானு தான் கேட்டேன். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உன் விருப்பப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ பயப்படாம தூங்கு. சரி. ராத்திரியில யார் கதவு தட்டினாலும், பகல்ல யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ம், சீக்கிரமே உன்னை கடத்த முயற்சி பண்ணவன கண்டுபிடிக்கிறேன் பிரியா. சரி கயல். ம், சரி, நீ படு. வினாடி வினா போட்டியில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து நாம் உட்கார்றது எப்படி தப்போ அதே மாதிரி தான் இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்க பக்கத்தில் உட்கார்றதும் ரொம்ப தப்பு. வினாடி வினால நமக்கான கேள்விக்கு மட்டுமே நம்மளால் பதில் சொல்ல முடியும். மற்றவங்க தெரியலன்னு சொல்கிற கேள்விக்கு பை சான்ஸில் நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கவன் பதில் சொல்லி ப்ரைஸ் அடிச்சுட்டு போயிடுவான். இந்த மாதிரி பந்தியில் முக்கியமான ஆளுங்களுக்கு பக்கத்தில் உட்காரும்போது இன்னும் ஒன்று வேணும்னு கேட்க கூட சங்கடமாக இருக்குது. என்ன கொடுமை சார் இதெல்லாம். அன்பு சார், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பிட்றேன் சார். ரொம்ப சந்தோஷம், கிடைச்சிருச்சு. இதானே காணாம போன நகைங்க? ம், ஆமாம்மா, ஆமாமா. இது நம்ம நகைங்க தான். எங்கம்மா இருந்தது? எல்லாம் வச்ச இடத்துல தான் இருந்துச்சு. நீங்க தான் பதட்டத்துல சரியா கவனிக்காம வந்துட்டீங்க. அப்பா முருகா, அப்புறம் என்ன, நகை தான் கிடைச்சிருச்சுல்ல. நான் தான் சொன்னேன்ல, மணி என்ன வாக்கு தவறாதவருன்னு. அதுக்குள்ள சம்பந்தியமா அவசரப்பட்டு பேசிட்டாங்களே. சாரிங்க, நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன். ஆனா நீங்களும் இப்படி கவனக்குறைவா இருந்திருக்க கூடாதுங்க. உங்க மேலயும் தப்பு இருக்குல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடுங்க. இது நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போம்.
முதல்ல பொண்ணு மாப்பிளையும் உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. ஐயரே, இங்க நிச்சயதார்த்த பத்திரிக்கை வாசிங்க. ம். நிகழும் பிளவ வருடம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை சதய நட்சத்திரம் கூடிய நாழிகையில்